வணக்கம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஆடி பௌர்ணமியானது வர இருக்கு. அதனுடைய பலன்களை கன்னிராசிக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ராசிக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இருக்கவே முடியாது. அப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அதுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ராசிக்கு எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு பயன்பெறணும். அந்த வகையில் இந்த ஜூலை 29 ஒரு சூறாவளியான ஒரு நாளாக வருது. காரணம் அன்னைக்கு ஆடியுடைய 13ஆம் நாள். அது காரணத்தை விட அன்னைக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு தான் காரணம். அன்னைக்கு கிழமை புதன்கிழமை, நிறைஞ்ச ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப ஆடி பௌர்ணமியானது ரொம்ப சிறப்பான முறையில் வருது. அந்த ஆடி பௌர்ணமியில் கிரகங்கள், அதாவது சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் சாபமா இல்லை நன்மையா அப்படிங்கிறத கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஆபத்தாக இருந்தாலும் என்ன ஆபத்து அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இது சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆடியில் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரமும் இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஆடி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கன்னி ராசி உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி யோகமாக இருக்க போது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனால் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகும். வியாபாரம் தொழிலில் கூட எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்கும். அரசு வழி வேலைகளில் லாபமானது கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் முயற்சிகள் நீங்கள் செய்தீங்கன்னா அதில் சாதகமாகும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் நெருக்கடிகளை நீக்க செய்யும். சிலருக்கு நிரந்தர குடியுரிமை கூட கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தேடி வரும். கடந்த காலத்தில் மெமோ வழக்கு இடைநீக்கம் என்று சங்கடங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து இந்த பௌர்ணமியில் மாற்றம் ஏற்படும். வரவேண்டிய சலுகைகள் வரும். குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்கும். உறவினரோடு ஏற்பட்ட பகைகள் விலகும். பெரியவர்களுடைய ஆதரவு கூட இந்த பௌர்ணமியில் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கண்டக சனி வக்ரம் அடைந்திருப்பதால் நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி யோகமாக இருக்க போது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பௌர்ணமி வரை கேந்திர பலத்தோடு ஆட்சியாக சஞ்சரிப்பதால் கையில் பணம் பொருளோ, எடுத்த வேலைகள் வெற்றியாகோ, செய்து வரக்கூடிய தொழில் வளர்ச்சி அடையோ, வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அதுவும் பௌர்ணமியில் லாபஸ்தானத்திற்கு புதன் பயிற்சி ஆகக்கூடியதுனால வரவு அதிகரிக்கும். பழைய முதலீட்டில் இருந்து ஆதாயம் வரும்.
நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்கள் தன குடும்பாதிபதி சுக்கிரன் இந்த பௌர்ணமி முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஆடை ஆபரண வாகனம் என்று சேரும். சிலர் நவீன பொருட்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். பௌர்ணமியில் குரு லாபஸ்தானத்தில் நேர்கதியில் சஞ்சரிப்பதால் இந்த பௌர்ணமி உங்களுக்கு யோகமாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு ஈஸியாக வரன் வரும். நண்பர்களோடு ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். கூட்டு தொழிலில் லாபமானது கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பௌர்ணமியில் பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு குறிப்பிடப்படுது. உழைப்பதற்கு தயங்காத உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். தைரிய வீரியக்காரகன் செவ்வாயின் சஞ்சாரம் சாதகமற்ற இருப்பதால் எடுக்கின்ற வேலைகள் இழுபறியாகும். முதலீட்டிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காம போகும். சிந்திக்காம சில வேலைகளை இறங்கி அங்கு சங்கடத்திற்கு ஆளாக நேரும். பணமும் நேரமும் விரயமாகும் என்பதால் அனைத்திலும் நிதானம் காப்பது நன்மையாகும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதல் என்பது இந்த நேரத்தில் வேண்டும். அதே நேரத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு, சஸ்திர ஜெயஸ்தானத்தில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனும் வித்தியக்காரகன் புதனும் இந்த பௌர்ணமி முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியும். சுய அறிவும் ஆற்றலும் நினைத்த இடத்திற்கு உங்களை கொண்டு சென்று நிறுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்திங்கன்னா லாபம் காண்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை ஏற்படும். வரவேண்டிய பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம், பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து ஏற்படும். திருமண வயதினருக்கு இந்த பௌர்ணமி பிற்பகுதி தகுதியான வரன் வரும். வியாபாரிகள், விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். மூத்த குடிமக்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆடி பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டுட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும். கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை இது மாதிரி தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குறேன்.